வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து எதிர்பார்த்து பலரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரமோஷனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல் ஆகுற மாரி தெரியுது. பெருசா ஹைப் வந்து கிரியேட் ஆகல. ஸோ இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். பட் ஆனா போக போக அந்த ஹைப் வந்துரும். நம்ம அத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து அந்த ப்ரோமோ ஸ்டைல் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால தான் வந்து இந்த ஹைப் வந்து பெருசா எகிராம இருக்கு. ஸோ வந்து ப்ரமோஷன் இன்னும் ஹெவியா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஹைப் ஆயிடும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பிக் பாஸ் வந்து தொடங்கட்டும். 5ஆம் தேதி தொடங்கட்டும். போட்டியாளர்கள்லாம் உள்ள வந்த வாட்டி, அதுவா சூடு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அசால்ட்டா வந்து ப்ரமோஷன வந்து கம்மி பண்ணி விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ரீசன். ஸோ வந்து அப்படி கூட இருக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ தான் நம்மளுக்கு போட்டியாளர்கள் உள்ளே இருக்க போகிறது நம்மளுக்கு தெரிய போகுது. கூடுதலான கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து வரல. நாம் வந்து கணிச்சு வச்சுருக்கிறோம். சில உளவுத்துறை மூலமாக நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வரப்போகிறாங்க, இவங்க வரப்போகிறாங்கன்னு. அதில் சில பேர் காமனாக இருந்தாங்க. இவங்களையும் சரி, இப்போ ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கன்னா, இவங்க ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு 5 பேர் இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். இது எப்படி பரவுது? சரி, அவங்க போட்டிருக்காங்க, இவங்க வருவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கணிப்பில் இவங்க போட்டிருக்காங்களா? இல்லை இவங்க உண்மையாலுமே வந்து அந்த இந்த ட்விட்டர்லேருந்து எடுத்தாங்க. ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி நம்பகத்தகுந்த வட்டாரத்துலேருந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதை பார்த்து இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இவங்க போட்டுடுக்கிற ஒரு நபர்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 25 நபர்களுக்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க. 25 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நான் என்ன சொல்கிறதுனா, விஜய் டிவிலேருந்து சொல்லலை, இவங்க வந்து நம்ம கணிப்பாளர்கள் சொல்கிறது தான். அந்த கணிப்பாளர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு 10 பேர் கன்ஃபார்மு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ வந்து இந்த ஆரோரா, நம்ம கலையரசன் வந்து அவர் கன்ஃபார்ம் கிடையாது. அது வந்து நாமளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து கன்ஃபார்ம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம விசாரித்து பார்த்ததுல கலையரசன் வந்து கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது இந்த ஆரோரா சொன்னோம் இல்லைங்களா, அந்த பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ வந்து பயங்கரமான ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தாங்க. பலூனாகான்னு சொல்லி. கோச்சிக்காதீங்க, அப்படி தான் அவங்க பேரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு, அந்த அக்கா வந்து கன்ஃபார்ம் உள்ளே இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யாரோ ஒருத்தவங்க பேர் வந்து இவங்க 100% உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம மகாநதி சீரியலில் வர ஹீரோயின், அவங்க என்னடா அந்த சீரியல் வேறு முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு பார்த்தா அந்த சீரியல் முடியுமா முடியாதாங்கிற டவுட்டே வந்துருச்சு. இவங்க போய் சொல்கிறாங்களே, ஆனால் வந்து இவங்க அடித்து சொல்கிறாங்க. நம்ம நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க கன்ஃபார்ம் மகாநதி, நம்ம லக்ஷ்மி பிரியா அவங்க பேர். ஸோ வந்து காவேரிங்கிற கதாபாத்திரத்தில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து உறுதியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டியாளர்கள் லிஸ்ட்டை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம அன்றைக்கே பார்த்துக்கலாமே. அக்டோபர் 5ஆம் தேதி நம்ம போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்துக்கலாம். அதே மீறி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. சில பேரோட புது பேர் ஏதாவது ஆட் ஆனிச்சுன்னா அதை நான் வீடியோவில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அது வதந்தின்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கிறவங்க சொல்கிறாங்க. நான் வந்து வாட்ச் பண்ணல. நம்ம அந்த அப்டேட்டுக்குள்ளே கொஞ்சம் சேகரித்து மட்டும் வச்சிட்ருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குன்னு எதிர்பார்த்தா இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தமிழில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கிறப்ப கண்டிப்பாக வித்தியாசத்தை காட்டணும்னு நினைப்பாங்க நம்ம விஜய் டிவி இங்கே. அதுவும் சேம் விஜய் டிவி ஸ்டார்கள்லாம் ஸ்டார் கம்பெனி தான் இருந்தாலுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இப்போ கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும். அப்படிங்கிறப்ப இன்னும் ஆர்வமாக உட்காந்து பார்ப்பாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் சில விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் இந்த வதந்தியில் ஒரு குறிப்பான ஒரு வதந்தி என்னென்னா, வழக்கம் போல தான் அந்த இவங்களுக்கு தனி ரூமு, அவங்களுக்கு தனி ரூமுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது ஜென்ஸுக்கு தனி ரூமு, கேர்ள்ஸுக்கு தனி ரூம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து வதந்தின்னு சொன்னாலுமே கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன சீசனில் அப்படி தானே இருந்துச்சு. ஸோ வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இவங்க ட்விஸ்ட் அடிச்சிக்கிறாங்கிற பேரில் அதை ஆடியன்ஸ் வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க. நாம் இன்னும் கொஞ்சம் அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி அதை காட்டாமல் வேறு மாதிரி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்றும் நல்லாவே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து 2 ரூமு 2 வீடுங்கிறப்ப இன்னும் வந்து அந்த போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே ஷோ வந்து சீரியஸாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு வழிவகுக்குன்னே சொல்லலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீக்ரெட் இருக்குது. அந்த வாரம் வந்து எவிக்ஷன் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தாலுமே ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போன சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் வந்து அந்த பொண்ணு பேர் என்ன சாச்சனா, அவங்கள வந்து எவிக்ஷன் பண்ணாங்க. ஸோ அது நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்க நிறைய பேர். என்ன இந்த பொண்ணை வந்து எவிக்ஷன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் யோசித்து பார்க்கும்போது இவங்க அந்த வாரம் வந்து எவிக்ஷன் பண்ணிடுவாங்களோ, அப்போ 100வது நாள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஏற்படுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது வந்து கன்ஃபார்மாக இல்லையாங்கிறத. ஏன்னா அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஓட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லைவ் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஏதாவது பிக் பாஸில் அது நடந்திருக்கா, அதை பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்களா, ஹிந்தியில் நடந்துகிட்ருக்கா என்னன்னு ஒன்றும் புரியல. தெலுங்கில் அப்படி இருக்காங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு போயிருக்கு அதை வேணால் வந்து பார்த்துருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்மளுதுலேயும் இப்படி இருக்குமோ, தமிழ்லேயும் இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற குழப்பத்தில் கூட இந்த வதந்தி அவங்க பரவியிருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஆளுங்க அப்படி தான் நம்புவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஓட்டிங்கிறது எப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, சாட்டர்டே வந்து நம்ம சேதன் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பப்ளிக்கிட்டேருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கிறவங்கள வச்சு யாருக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி கையை தூக்குங்க ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பண்ணாலுமே கூட நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தா இது வந்து 100வது நாளில் எத்தனை பேர் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருது. 50வது நாளே எல்லாம் காலி ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வருது. ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா முக்கியமான போட்டியாளர்களை திரும்ப வந்து வர வைக்கிற சம்பவம்லாம் நடந்திருக்கு இல்லைங்களா. அது மாதிரி இப்போ நம்ம சாச்சனா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சாச்சனாவே கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு நாள்லேயே எவிக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அதுக்கான ரீசன்லாம் சில பேர் சொன்னாங்க. அந்த பொண்ணு பிஸியாக இருக்குது, சினிமாவில் கொஞ்சம் அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அந்த ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதை அட்டன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷனில் வந்து போயிட்டு வந்திருக்கு. அதை தான் வந்து எவிக்ஷன் சொல்லி நம்மளை வந்து கண்துடைப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறதா இருந்தால் பிக் பாஸை நம்ம வந்து ஆர்வமான பார்த்துட்ருக்கோம். அப்போ அவங்க போங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பமும் வரும். ஸோ அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலுமே அந்த எவிக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் ஃபீல் பண்ணவங்க எல்லாமே திரும்ப சந்தோஷப்பட்டாங்க, அந்த பொண்ணு திரும்ப வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து பல அப்டேட் வந்துட்டுருக்கு. இந்த ப்ரோமோ வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. பார்க்க தான் தெரியும், போக தான் புரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்ச் நல்லாயிருக்கு. நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சரியான பஞ்சு இந்த தடவை நம்ம அண்ணனுக்கு மாட்டிக்கிச்சு, சேதனனுக்கு. ஸோ இது வந்து இதை வச்சே இந்த சீசன் 9 வந்து கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சேது அவர்கள் போன சீசன்லேயும் நம்ம கொஞ்சம் பயந்துட்டோம். அந்தளவுக்கு அவர் மிரட்டி விட்டார்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த சீசன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டண்ட்டை வந்து மிரட்டி விடுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுவார். அவர் என்ன திட்டுறாரா இல்லை பாராட்டுறாராங்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு இதாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நம்ம சேதனை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே திட்டுறேன், நான் திட்டிகிட்டு தான் இருக்கேங்கிறத காட்டுற மாதிரியே வந்து மிரட்டுற மாதிரியே வந்து பேசிடுவார். சில பேருக்கு ஆடியன்ஸுக்கு அது வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சவங்க அந்த கண்டஸ்டண்ட்டை திட்டும்போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து சின்ன இடத்துல தப்பே பண்ணாமல் மாட்டுவாங்க, சின்ன தப்பு பண்ணி. அப்போ வந்து நம்ம சேதனை போன டைம் டென்ஷன் ஆனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக போணுச்சு. எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவிக்ஷனில் வந்து லைவ் எவிக்ஷனு, வாரம் எவிக்ஷனு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி அந்த சீக்ரெட் ரூம் மேட்ரு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா வந்து எவிக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த நபர் வந்து வாட்ச் பண்ணி வந்து திரும்ப சண்டையை வந்து போடுவாங்க. என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மெத்தேடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு மெத்தேடு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரளயமே உருவாக்கி இருக்குது பிக் பாஸ் எல்லாம். இந்த சீசன் 9லேயும் அது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஒரு வாரத்திலே ஒருத்தங்க வந்து எவிக்ஷன் ஆகிறாங்க, அப்படி அங்கே போயிட்டு சீக்ரெட் ரூமில் உட்காந்துக்கிட்டு இவங்களை வாட்ச் பண்ணுறாங்கன்னா அது கணிக்க முடியுமா? ஏன்னா ஒரு வாரத்தில் பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருப்பாங்க. அந்த ஒரு வாரத்தில் பெருசாக அவங்களுக்குள்ள அந்த சண்டைகள் வராது. அதனால் அவங்க எவிக்ஷன் ஆனதுக்கப்புறம் அவங்கள பற்றி இவங்க வந்து அந்த தப்பாக பேசுகிறது, கலாய்க்கிறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயம்லாம் பயங்கரமாக நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 15 நாள் கழிச்சு எவிக்ஷன் பண்ணும்போது சீக்ரெட் ரூம்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னா அந்த 15 நாளில் என்னென்ன அந்த மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எவிக்ஷன் ஆனவங்களை பற்றி பேசி தள்ளிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சீக்ரெட் ரூம்லேருந்து அவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது இதாண்டா சாக்குங்கிற மாதிரி அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் தொட்டி தீர்த்து சண்டை வந்து பெருசாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் தடுமாறாமல் கொஞ்சம் நல்லாவே பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.